குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராகவும் ஒரத்தநாடு எம்எல்ஏவாகவும் உள்ளார் வைத்திலிங்கம். இவர் 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்தபோது சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி கட்டுவதற்கு 27 கோடி லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. தனியார் நிறுவனம் ஒன்று 57 ஏக்கர் நிலத்தில் 1400 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி வேண்டி சிஎம்டிஏவிடம் 2013 விண்ணப்பித்தது. 2 ஆண்டுகள் அந்த திட்டத்துக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அதன்படி 27 கோடியே 9 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று அனுமதி வழங்கியதாக அறப்போர் இயக்கம் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு புகார் அனுப்பியது. லஞ்ச பணத்தை நேரடியாக வாங்கவில்லை, வைத்திலிங்கம் மகன்கள் உறவினர் இயக்குநர்களாக உள்ள நிறுவனத்திற்கு கடனாக வழங்கப்பட்டது. ஆனால் கடன் பெற்ற அந்த நிறுவனம் 2014 இருந்து 1 ரூபாய் கூட வர்த்தகம் செய்யவில்லை. லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்திலிங்கமும் அவரது மகன்களும் திருச்சியில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் 4.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளனர். இதேபோல பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து வாங்கியிருப்பதாகவும் புகாரில் கூறியிருந்தனர். 2022 இந்த புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் விசாரணை செய்து வந்தனர். புகாரில் உண்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வைத்திலிங்கம் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் கம்பெனியின் இயக்குநர், வைத்திலிங்கம் மகன்கள் பிரபு மற்றும் சண்முக பிரபு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது ஸ்மார்ட் சிட்டி டெண்டர் விதிமீறல் புகாரில் வழக்கு பதிவானது. அடுத்தடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் லஞ்ச புகாரில் சிக்கி வருகின்றனர்.